பரலோக ராஜ்யம் தன்னுடைய நிலத்திலே பயிரிட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த எஜமான் களைகளோடு கூட கோதுமையும் பிடுங்கிறாதபடிக்கு நீங்க கடைசி நாள் வரைக்கும் விட்டுருங்க. கடைசி நாள்ல நான் களைகளை சுட்டெரிப்பதற்கு ஒப்பு கொடுப்பேன். கோதுமையோ என்னுடைய களஞ்சியத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி சொன்னதாக ஆண்டவர் இந்த உவமையை சொல்றாரு. நித்திரையா இருக்கும் பொழுதுனா நம்ம ராத்திரியில ரெஸ்ட் எடுக்கிற நேரம் இல்ல. ஏன்னா நம்ம தூங்கும் பொழுது யாரோடையும் நம்ம பேசுறது இல்ல. பகல் நேரங்கள்ல ஜாக்கிரதை இல்லாதவர்களாய் நம்ம வாழும் பொழுது பிசாசு தன்னோடு தொடர்புடைய மனிதர்கள் மூலமாக அவனுக்குரிய சிந்தனைகளை நம்முடைய இருதயத்திலே விதைக்கிறான் சொல்லி பார்க்கிறோம். உன்னத பாட்டு முழுவதுமாகவே தனக்கும் தன்னுடைய நேசருக்கும் இடையில இருக்கிற உறவை குறித்து சொல்றா. நான் நித்திரையா இருந்தேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன்னு சொல்லி எழுதுறா. தன்னுடைய நேசரை நேசித்ததுனால எப்பொழுதும் அவளுடைய இருதயம் விழித்திருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கும் பொழுது எப்பொழுதும் நம்ம அவருக்காக காத்திருக்கிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களாய் மாறுவோம்.